ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வைரம் யார் யார் அணியலாம், யார் யார் அணியக்கூடாது என்று பார்ப்போம். பொதுவாக ஜோசியரிடம் போனால் அவர் என்ன சொல்வார்? ரிஷபம் துலாம் ராசிக்காரர் அணிந்து கொள்ளலாம். அதன் பிறகு சுக்கிரன் நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் அவர்கள் அணிந்து கொள்ளலாம். அதன் பிறகு மீனத்தில் உச்சம் அவர்கள் அணிந்து கொள்ளலாம். ஜாதகத்தில் சுக்கிர பலம் அதிகமாக இருந்தால் அவர்கள் அணிந்து கொள்ளலாம் என்று ஜோசியர்கள் பலவிதமாக சொல்லுவார்கள். இது அவர்களின் கருத்து. அதே சமயம் கடைக்கு சென்று வைர வியாபாரிடம் கேட்டால் அவர் என்ன சொல்வார்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வைரம் யார் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். இது அவர்களின் கருத்து. இதுபோல் ஒரு ஸ்வீட் ஸ்டால் போகிறோம், போய் பார்க்கும்போது சார் இந்த ஸ்வீட் நல்லா இருக்கும், சின்ன பீஸ் சாப்பிட்டு பாருங்க கொடுக்குறாரு வச்சுடுங்க. சார் எனக்கு வேண்டாம், எனக்கு சுகர் இருக்குது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். உடனே அந்த கடைக்காரர் என்ன சொல்லுவார்? சார் இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, தாராளமாக சாப்பிடலாம் என்று சொல்லுவார். இதெல்லாம் என்ன என்றால் இது அவரவர் தொழில் தர்மம். இப்போது சரி, குறிப்பாக எத்தனையோ கற்கள் இருக்கின்றன, அவையெல்லாம் விட்டு வைரத்தை மட்டும் ஏன் தோஷம் என்று சொல்கிறார்கள்? தோஷம் இருக்குது, அது ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் எல்லாவற்றை விட வைரம் அதிகமான விலை, சாதாரண மக்களால் அதை வாங்க முடியாது என்றும், மேலும் வைர நகை அணிவது என்பது ஒரு ஆடம்பரத்தின் வெளிப்பாடு, அதற்காக அதை வாங்க முடியாது என்பதற்காக தோஷம் என்று சொல்லி வைத்தார்கள் பெரியவர்கள். சரி, தோஷம் இருக்கிறது, அதை ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் பெரிய பெரிய கடைகளில் நகை வாங்கும்போது, இந்த வைரம் வாங்கும்போது அவர்கள் தோஷமுள்ள கற்களை விற்க மாட்டார்கள். அவர்களை பரீட்சை செய்து தோஷமில்லாத வைரங்களை தான் அவர்கள் விற்பார்கள். எனவே அந்த பெரிய கடைகளை நம்பி தாராளமாக வாங்கலாம், வாங்கி அணிந்து கொள்ளலாம். சரி, வைரம் இவர் தான் அணியணும், இவர் அணியக்கூடாது தோஷம் என்று சொல்கிறார்கள் என்றால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் மனதுக்கு, அதாவது மனசு தான் முக்கியம், மனதுக்கு அவ்வளவு சக்தி உள்ளது. எனவே உங்கள் மனசுக்கு வைரம் வாங்கி அணிந்து கொள்ளலாமே. ஒரு நல்ல வைர மோதிரம் போட்டால் நல்லா இருக்குமே என்று உங்களுக்கு தோன்றுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாராளமாக வாங்கலாம். தாராளமாக வாங்கி உங்கள் மனதுக்கு ரொம்ப சற்று குழப்பமாக இருந்தால் நீங்கள் அந்த வைர நகையை உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் உங்கள் பெருமாள் திருவடியில் வைத்து 2-3 நாள் வைத்து நன்றாக பூஜை செய்து அதன் பிறகு அணியலாம். அந்த பெருமாளே எல்லா தோஷமும் எடுத்து விடுவார், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் உங்கள் மனதுக்கு அது சந்தேகமாக இருக்கக்கூடாது. வைரத்தை அணியலாமா என்று யார் சொன்னார்கள்? யார் வேண்டுமானாலும் வைரத்தை அணியலாம். மனதுக்கு ஒரு குழப்பம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் இருக்க வேண்டும், அது மிக மிக முக்கியம். பூஜை செய்துவிட்டு உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வணங்கிவிட்டு அவர்களை நினைத்து கொண்டு, இது நீ கொடுக்கிற பிரசாதம், இதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நாம் அணிந்து கொண்டால் எந்த தோஷமும் இருக்காது. எல்லா தோஷமும் அவர் எடுத்து விடுவார். இன்னொன்று, இது ஏன் இறைவனின் மகா பிரசாதம் சொல்லுகிறேன் என்றால், பொதுவாக பிரசாதம் என்பது கோயிலில் கொடுக்கிற அந்த சர்க்கரை பொங்கல், சுண்டல், புளியோதரை, தயிர் சாதம், இவைதான் பிரசாதம் மட்டுமல்ல. இந்த உலகில் நாம் அனுபவிக்கும் ஒவ்வொன்றும் அவன் கொடுத்த மகா பிரசாதம் தான். முதலில் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரசாதம் மட்டும் அது மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சமே நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு மகா பிரசாதம். இதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி என்றால், உதாரணமாக காற்று எடுத்துக்கொள்ளுங்கள். காற்று இல்லாமல் நாம் சுவாசிக்க முடியாது, நாம் உயிர் வாழ முடியாது. இந்த அழகான பிரபஞ்சத்தில் காற்று இல்லாமல் நாம் வாழ முடியுமா? முடியாது. இது அவன் கொடுத்த மகா பிரசாதம் தான். நீர் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னதான் ஒருவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் கூட இப்போ தண்ணி கூட சொல்கிறாங்க. உயிர் வாழ்றதுக்கு தண்ணீர் மிக முக்கியம். தண்ணீர் இல்லாமல் நாம் வாழவே முடியாது. எனவே அதுவும் ஒரு பிரசாதம் தான். நெருப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். நெருப்பு இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியும்? உணவு சமைக்க முடியுமா? ஒரு யாகம் ஹோமம் எல்லாம் பண்ண முடியுமா? எனவே இவையெல்லாம் அவர் கொடுத்த பிரசாதங்கள். நிலத்தை எடுத்துக்கொண்டால்
நிலமும் அப்படித்தான். நிலம் இருந்தால்தான் பயிர் செய்ய முடியும். பயிர் செய்தால்தான் நமக்கு நெல் அரிசியெல்லாம் கிடைக்கும். அப்போதுதான் நாம் உண்டு உயிர் வாழ முடியும். எனவே இவையெல்லாம் அவன் கொடுத்த மகா பிரசாதம். இப்போ கோயிலுக்கு போனால் தீர்த்தம் துளசி கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. நாங்கள் எப்படி அந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம்? அது கிடைக்கும்போது நம் மகிழ்ச்சி, நம் மனது எப்படி மகிழ்ச்சி அடைகிறது பார்த்தீர்களா? நல்ல பிரசாதம் போனேன், பிரசாதம் கிடைச்சது, தீர்த்தம் துளசி தான் கிடைச்சது, எல்லாம் அந்த கடவுளின் அனுகிரகம் தான் என்று சொல்லி எவ்வளோ மகிழ்ச்சியோடு சொல்லுகிறோம். அதுபோல்தான் இதுவும் உங்களுக்கு, அது இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மகா பிரசாதம். அவர் கொடுக்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். எல்லாம் தாராளமாக அனுபவிக்கலாம். உலகில் எல்லாமே அந்த பகவான் நாம் அனுபவிக்கத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நல்லவற்றை அனுபவிக்க வேண்டும். அனுபவி என்றால் நல்லவற்றைத்தான் நான் சொல்கிறேன். கெட்டவற்றை பற்றி நான் எதுவும் சொல்லவில்லை. நல்லவை நாம் அனுபவிக்கலாம், அதில் ஒரு தவறும் இல்லை. இந்த மகாபிரசாதம் நாம் அணிந்து கொள்கிறோம். நம் மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்கக்கூடாது. கோயிலில் எப்படி பெற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரி பெற்றுக்கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டும். சரி, ஜோசியர்கள் சொல்வது போல் பரணி, பூரம், பூராடம், சுக்கிரன் நட்சத்திரம், அந்த நட்சத்திரம், அந்த சுக்கிர திசை அந்த நேரத்தில் அணிந்து கொள்ளலாம் என்றால், ஒருவன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் ராகு நட்சத்திரம். ராகு திசை 18 வருடங்கள் நடக்கும். அதன் பிறகு குரு திசை 16 வருடம் நடக்கும். 34 வருடம் ஆயிடுச்சு. அதன் பிறகு சனி திசை 19 வருஷம். 34, 19, 53 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புதன் திசை இருக்குது, அது நடக்கும் 17 வருஷம், 7 வருஷம் ஆயிட்டு. இன்னும் ஒன்று இருக்குது, கேது 7 வருஷம். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் சுக்கிர திசை, அதாவது 77 வருஷத்துக்கு அப்புறம் சுக்கிர திசை வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் வைரம் போட்ட என்ன போடலன்னு என்ன. இன்னும் 9 திசை மொத்தமாக இருக்குது. ஒருவன் மொத்தமாக 9 திசைகளை காண வேண்டுமென்றால் 120 வருடங்கள் ஆகும். எவரும் அதை பார்க்க முடியும். மிஞ்சி போனால் 5-6 திசை தான், அவ்வளோதான் கணக்கு. 7, 9 யாராலும் முடியாது. அது பெரிய பெரிய மகான்கள் தான். எனவேதான் நமக்கு எது எப்போது கிடைக்கிறதோ, வைரம் மட்டுமல்ல, எந்த ஒன்றும் எது எப்போது கிடைக்கிறதோ அதை பகவான் நமக்கு கொடுத்த பிரசாதமாக நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அவ்வாறு நாம் அந்த வைர நகை பகவான் கொடுப்பதாக நினைத்து நாம் அணிந்து கொண்டால் எந்த தோஷமும் இருக்காது. தோஷம் என்பது பல வகையில் இருக்கிறது. வைரத்தில் மட்டுமல்ல, நிறைய இடங்களில் தோஷம் இருக்கிறது. எனவே அதை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு எடை போடக்கூடாது. இது அடியேனின் தாழ்மையான கருத்து. மங்களானி போகிறது.